ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள நேயர்களுக்கு என்பன வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாத பலன்கள் தான் சொல்லப் போறோம். தமிழ் மாத பலன்கள் தான். அதாவது பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா, வருட பலன்கள் சொல்றது கஷ்டம். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதெல்லாம் சொல்றதெல்லாம் கஷ்டம்னு நெனைப்பீங்க. ஆனா அதெல்லாம் ஈஸிங்க சொல்லிடலாம். மாத பலன்கள் சொல்றது தான் கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு மாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, 4 கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகுது. அதாவது பாத்தீங்கன்னா, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த கிரகங்கள் வந்து 4 கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகுறதுனால பலன் சொல்றது ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கும். அது வந்து ஒரு ஜோதிடருக்கு வந்து டஃப்பான விஷயம். நேயர்களுக்கும் சொல்ல வேண்டியதா சொல்லியாச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகுறாரு. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச வீட்ல இருந்து 14 நாள் உச்ச வீட்ல இருப்பாரு, கன்னி வீட்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துலாம் வீட்டுக்கு வந்து பெயர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புரட்டாசி 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவர் வந்து சிம்ம வீட்ல வந்து கேது பகவானோட இணைஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் நீச்ச வீட்டுக்கு வராரு. சுக்கிர பகவான் வந்து நீச்ச வீட்டுக்கு வராரு. இந்த ஒரு பலன் இருக்கு. செவ்வாய் பகவான் வந்து அதிலேயே தான் இருக்காரு. சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம வீட்ல இருந்து அவர் வந்து கன்னி வீட்டுக்கு வராரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாசத்துக்கான வந்து பொதுவா சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 14 நாள் வந்து உச்ச வீட்ல இருக்காரு. சுக்கிர பகவான் வந்து 25 நாளுக்கு அப்புறம் 5 நாட்கள் மட்டும் நீச்ச வீட்டுக்கு வராரு. பலன்கள் வந்து இந்த மாரி ஒரு பேலன்ஸா இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அனைத்து ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு பார்ப்போம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். அதிகார பலத்தை பெறப்போகும் துலாம் ராசிக்காரர்களே. அதாவது துலாம் ராசிக்காரங்கள் வந்து அதிகார பலத்தை பெறக்கூடிய மாதமா வந்து அந்த புரட்டாசி மாதம் 31 நாட்கள் இருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா, ராசிக்கும் வந்து 8க்கும் உடையவர் வந்து சுக்கிர பகவான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்ல வந்து இருக்காரு. கூட கேது பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால, அதிகார பலத்தை எப்படி பெறுறது? நம்ம நினைச்சத எப்படி சாதிக்கிறது? நம்மளால எப்படி செய்ய முடியும்? அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கி அடிச்சு தூள் கிளப்புற மாரி வந்து மாதமா வந்து புரட்டாசி மாதம் இருக்கு. ஓகேங்களா? அதனால பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விதமான பலன்களா இருக்காரு. நீங்க வந்து எப்படி வந்து நம்ம நெனச்சத செய்யணும், நம்ம நெனச்சத எப்படி சாதிக்கணுங்கிற ஒரு வைப்ல வந்து போயிட்டே இருப்பீங்க. அப்படி ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து வந்து புதன் பகவான் அளிக்கக்கூடிய பலன்கள் போவோம். அதாவது 9க்கும் வந்து 12க்கும் உடையவர் வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல உச்சமா வருதுனால, தனக்கு எது வேணும், எது வந்து சரியா இருக்கும், அதுல வந்து கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி செய்யற கூடிய மாதமும் வந்து இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். கூட வந்து சூரிய பகவானும் இருக்கனால கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். அதாவது நம்ம நெனச்சத செய்ய முடியாத மாரி கஷ்டப்பட்டு, அத வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அத வந்து ஆராய்ச்சி பண்ணி, அத அனலைஸ் பண்ணி, அத வந்து ஒரு கட்டுக்கோப்பா செய்யக்கூடிய மாதமா வந்து இருக்கும். இது வந்து புரட்டாசி மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் அளிக்கக்கூடிய பலன்கள. அதுக்கப்புறம் 14 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்மத்துக்கு வராரு. ஜென்மத்துல வர புதன் பகவான் வந்து தன்னைத்தானே பத்தி விமர்சனம் பண்ணிக்கிறது. எது சரி, அது தப்பு, அது அது சரியில்ல, இது சரியில்ல. அப்படிங்கிற மாரி வந்து ஒரு ஒரு மாரி வைப்பா வந்து கணவன் மனைவி இடத்திலயும் சரி, எல்லாத்துலயும் சரி, எல்லாத்துலயும் வந்து ரொம்ப பிரிச்சாய் காண்ற தன்மை, அந்த மாரி ஒரு பேசுறதுல வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் வைக்கக்கூடிய பலன் பார்ப்போம். சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி வந்து 12ல மறையறதுனால எப்படி அதிகாரத்த பெறது? எப்படி நம்ம நெனச்சத செய்யறது? எப்படி நம்ம நெனச்சா ஒரு விஷயத்த செய்ய முடியும்? அப்படிங்கிற ஒரு வைப்புல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் வந்து போயிட்டே இருக்கும். ஆக மொத்தம் 11ஆம் அதிபதி பாதகாதிபதிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, மெயினா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ஜாதகத்துல தான் சொல்லணும். இதுல வந்து நம்ம வந்து சொல்ல தேவையில்ல. ராசி பலன் வந்து பாத்தீங்கன்னா, பெருசா பாதகாதிபதி அது மாரிலாம் சொல்ல தேவையில்ல. 11ஆம் அதிகார பலத்த கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா, லாபத்தை குறிக்கவர் வந்து விரயமா வரதுனால, சில விஷயங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு 2 டைம், 3 டைம் வந்து ட்ரை பண்ணி ஜெயிக்கக்கூடிய மாதமா வந்து புரட்டாசி மாதம் இருக்கும். அதே மாரி செவ்வாய் பகவான் வந்து ஜென்மத்திலே இருக்கனால கொஞ்சம் கோவம், ஆத்திரம், டென்ஷனு, ஒரு வேகம் அடையறது அந்த மாரி வந்து விஷயமா இருக்குது. ஃபுல்லா வந்து எது வந்தாலும் டக்கு டக்குன்னு செய்றது இருக்கு. 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானோட பார்வை படுறதுனால, வெற்றி காண்ற தன்மையும் இருக்கு. ஓகேங்களா? அதாவது வெற்றி காண்றது, ஒரு போட்டித் தேர்வுல வந்து வெற்றி பெறுறது, அதே மாரி பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இடையே நல்ல அந்யோன்யம், இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய மாதமா வந்து புரட்டாசி மாதம் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா, 11ஆம் வீட்ல இருந்து பலத்த குடுக்குறாரு. சூரிய பகவானும் சொல்லியாச்சு. செவ்வாய் பகவானும் சொல்லியாச்சு. புதன் பகவானும் சொல்லியாச்சு. அடுத்து சனீஸ்வரன். சனீஸ்வரன் 5ஆம் வீட்ல இருக்கனால, எண்ணங்கள் வந்து ஒரு மாரி வந்து எல்லாமே நம்ம நம்ம நெனைக்கிற மாரியே வந்துடணும். எந்த ஒரு 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 விஷயம் நடக்குதுன்னா, அது வந்து நம்ம நெனைக்கிற மாரி ஒரு ஃப்ளோக்கு வந்துடணும். எல்லாருமே நம்ம நெனைக்கிற மாரி ஒரு ஃப்ளோக்கு வந்துடணும். அப்படிங்கிற மாரி ஒரு விஷயமா வந்து ஏற்பட்டு, ஒரு செய்யக்கூடிய மாரி இருக்கும். புரட்டாசி மாதம். ராகு பகவான் அளிக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் இன்னும் அத மெருகேத்தி, அ நம்ம நெனைக்கிறது தான் கரெக்ட். அதுக்கேத்த மாரி எல்லாரும் வந்துருவாங்க. அப்படிங்கிற ஒரு ஃப்ளோல வந்து வர வைக்கிற மாரி வந்து இந்த மாசம் வந்து ஃபுல்லாவே இருக்குங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்டு என்ன சொல்லணும்னா, ஆ கார்த்திகை 1ஆம் தேதி தான் சனீஸ்வரன் வந்து வக்கரமா வராரு. ஓகேங்களா? அது வக்கர நிவர்த்தியா வராரு. அதுவரைக்கும் அந்த வக்கரத்தோட கதி வந்து தொடங்கும். அது ஒரு இருக்கு.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல கேது போனதுனால லாபத்தை நல்லா தான் தருவாரு. சிறு சிறு தன்னைத்தானே விமர்சிக்கிற நிலை, தன்னை பத்தி ரொம்ப ஆழ்ந்து எது சரி தப்புங்கிறத உணர்ற நிலையா இருக்கும். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னா, தான் யாரு, தான் என்ன செய்யணும், எதுல நம்ம செயல்படணுங்கிறதுல அதிகார பலத்தை உணரக்கூடிய மாதமா புரட்டாசி மாதம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் அருளாலும், முருகர் அருளாலும், பிருத்திவிராதை அருளாலும், 9 நவகிரகங்கள் அருளாலும் கண்டிப்பா துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல விதமான பலன்களை கிடைக்கட்டும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.